இந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கோம், திரும்ப ஒரு வாட்டி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இன்னொரு வாட்டி அங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். முன்னாடி போனப்போ மதிய டைமில் போயாச்சு, இந்த வாட்டி ஈவினிங் டைமில் சன்செட்டை பார்க்குறது. ஆனால் அங்கே சன்செட்டை பார்த்தோன்னா இல்லையோ, அங்கே அழகான பேர்ட்ஸையும் பிளேசஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வந்து அடையும் போல், அவங்க வீட்டிலாம் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலேயோ என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அங்கேயே நின்று கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நடு ஆற்றுல ஃப்ளெமிங்கை கூட பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 3 நாள் நின்றுட்டு இருந்துச்சு. அன்னைக்கான நாள் இவ்வளோ சூப்பராக முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறையா பேர்ட்ஸ் இருந்துச்சு, அழகாக காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கேயே நின்று அங்கேயே இருக்கலாம் போல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பின் குறிப்பு, ஏன்டா இதை நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது பாருங்கள். அதனால் நான் இப்பயே சொல்கிறேன். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாம் காஞ்சி போனதுனால சேரெல்லாம் மேலே வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் சுற்றி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ கருப்பு கடல் நவந்த மாதிரியே இருந்துச்சு. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா எல்லாம் பறவைங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக அழகழகாக ஏதோ நவந்து தண்ணியில் போயிட்டு இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பறவைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி அந்த ரோடோட எண்டு வரைக்கும் போயிட்டு பறவை எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றி உள்ள ஸ்பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சன்செட்டையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். நீங்களும் விழுந்தாமடிக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. டாட்டா.